தமிழ் வழி கல்வியில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து தெளிவாக வந்து அப்லோட் ஆகலை. ஹெட் மாஸ்டர் சீலு கையெழுத்து இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏஹெச்எம்கிட்ட இல்லாட்டினா வந்து வேறு ஏதாவது இன்சார்ஜிட்ட வந்து சைன் வாங்கி வந்தீங்கன்னா அது வந்து மிஸ்டேக்காக இருக்குது. ஸ்கூல் சீல் வந்து இல்லை, நீங்கள் பயின்ற வருடம் வந்து ஒழுங்காக வந்து கால்குலேட் பண்ணி வந்து போடலை அப்படிங்கிற வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இதுவே வந்து நீங்கள் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த மாதிரி வந்து யூனிவர்சிட்டியில் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை வந்து இது பண்ணி வந்தீங்கன்னா அங்கே வந்து வழங்கிய அதிகாரி வந்து ப்ராப்ளமாக வந்து இருக்காது. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து சரி பண்ணிக்கணும். இதுக்கு பெஸ்ட் ஐடியா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்து போவதுதான். சரிங்களா? ஸோ வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அவங்க சொல்லுகிற டேட்டுக்குள்ளே வாங்கி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓல்டு நியூ எந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதை வந்து தெளிவாக அப்லோட் பண்ணணும். அதில் இருக்க நேமு தேதி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வழங்கிய அதிகாரி வந்து எல்லாத்துக்குமே வந்து தாலுக் தாசில்தார் வந்து இருக்க மாட்டார். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஓஏ 11 கோர்சஸ்க்கு வந்து ஜிஓ இருக்குது, அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள்.